ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அனுகூலமான துணை. 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நம் ஆண்டவரை குறித்து அவர் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் வெரி பிரசன்ட் ஹெல்ப் என்று இந்த வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதை உடனுக்குடன் உதவி என்று மொழிபெயர்த்திருந்தால் இன்னும் பொருத்தமாய் இருந்திருக்கும். அவர் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் உடனுக்குடன் உதவியாளருமாய் இருக்கிறார். சில சகோதரிகள் இவ்வாறு சொல்ல கேட்டிருக்கிறேன். என் கணவர் எனக்கு மிக உதவியாய் இருக்கிறார். காய்கறி சாமான்களை வாங்கி கொண்டு வருகிறார். பிள்ளைகளை உடுத்துவித்து பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு செல்லுவார். எனக்கேற்ற துணையாய் இருக்கிறார் என்பார்கள். சில சகோதரிமார் தங்கள் மாமியாரை குறித்து சந்தோஷமாய் பேசும்போது, மற்ற மாமியாருக்கும் என் மாமியாருக்கும் வித்தியாசம் உண்டு, என்னை சொந்த மகள் போல கவனித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். வேறு சில சகோதரிகள், நாங்கள் புதிதாக ஒரு வீட்டிலே வாடகைக்கு குடியிருக்கிறோம். வீட்டின் உரிமையாளர் மிக நல்லவர், எந்த உதவி வேண்டுமென்றாலும் உடனே எங்களுக்கு செய்கிறார் என்று சொல்லுவார்கள். எல்லா உதவிகளை பார்க்கிலும் கர்த்தருடைய உதவி 1000 மடங்கு மேன்மையானது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லும்போது அந்த உதவியை நம்மால் மறக்கவே முடியாது. ஒரு பக்தன் அதை இமைப்பொழுதும் தாமதமற்ற உதவி என்று குறிப்பிட்டார். நான் உதவி செய்வேன் என்று கர்த்தர் எத்தனை முறை திரும்ப திரும்ப வேதத்திலே வாக்களித்திருக்கிறார் பாருங்கள். அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஏசாயா 65:24. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். தானியேலுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். ஆபத்து காலத்தில் அவர் எப்படி அனுகூலமான துணையாய் இருந்தார் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். சிங்க கெபியிலே போடப்பட்ட நேரத்திலும் அவர் துணையாய் நின்றார். சிங்கம் சேதப்படுத்தாதபடி அதனுடைய வாயை கட்டி போட்டார். சிங்க கெபியிலே போடப்பட்ட பின் 5 நிமிடம் கழித்து துணை வந்திருக்கும் என்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை. சிங்க கெபியிலே போடப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அதன் வாயை கட்டி போட்டு விட்டார். தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் என்று தேவதூதன் கூறினான். தானியேல் 10:12. அக்கினி சூளையிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் தூக்கி போடப்பட்ட போதும் கர்த்தரே அடைக்கலமும் அனுகூலமான துணையுமாயிருந்தார். பத்மு தீவிலே அப்போஸ்தலனாகிய யோவான் சிறையாக்கப்பட்டிருந்த போதும் கர்த்தரே அடைக்கலமும் துணையுமாயிருந்தார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் அடைக்கலமும் துணையுமாயிருப்பார். இன்றைய நினைவிற்கு எரேமியா 17ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம், நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 51, 52 மற்றும் 53ஆம் சங்கீதங்கள். மாலை
ரோமர் 2ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான துணையாய் இருப்பார். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.